அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கடகராசிக்கு 4, 11ஆம் வீட்டின் அதிபதி சுக லாபாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். கடக ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது பெரும்பாலும் நன்மை. கோச்சாரத்திலே சுக்கிரனுக்கு ஆகாத இடம் என்று பார்த்தால் ராசிக்கு 6, 7, 10ஆம் வீடு. கடந்த 25 நாட்களாக, அதாவது 2024 வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அந்நிய பெண்கள் மூலம் கெட்ட பெயர், அசிங்க அவமானம் வந்திருக்கக்கூடும். சளி, காய்ச்சல், இருமல், உடல் உபாதைகளும் வந்திருக்கக்கூடும். ஒரு சிலருக்கு கடன் காட்சி தொந்தரவு, இது ஒரு தேவைக்காக கடன் வாங்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள், செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, பிரிட்ஜு, பல்பு, இப்படி மின் சாதன பொருள் பழுதாகி ரிப்பேர் பார்த்துருக்கலாம், அல்லது புதுசாக கூட வாங்கி வைத்திருக்கலாம். வீடு, வண்டி, வாகனம் கடன் வாங்கியிருக்கக்கூடிய நிலையும் கடகராசி என்பதற்கு ஏற்பட்டிருக்கும். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி முதல் 7ஆம் வீட்டிற்கு கலத்திரஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருகிறார். கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வருவது காரகோ பாவனஸ்தி. வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை, கணவருக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவர், ஒருவருக்கொருவர் ஏமாற்றுவது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துவார். 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது எதிர்பாலினவர்களிடம் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர்பாலினவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது என்ன அவங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா, கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிக லாபம் பார்க்கலாம். விவசாயிகள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் அதிக பூ விளைச்சலை கொடுக்கும், அதிக பணம் சம்பாதிக்கலாம். கூட்டாளிகளுடன் கூட்டு சேர்ந்து தொழில், வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய 27 நாட்கள் எதிர்பாராத அதிக லாபம் வரப்போகிறது. இதுதான் 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது கடகராசிக்கு நன்மையை கொடுக்க போகிறார். பெண்கள் மூலம் அசிங்க அவமானத்தை ஏற்படுத்த போகிறார். இது குடும்ப பெண்களாக கூட இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், மனைவி பிள்ளையாக கூட இருக்கலாம். பெண்களை அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் கடகராசி நண்பர்கள் எதிர்வரக்கூடிய 27 நாட்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இல்லைன்னா பெண்கள் மூலம் அவமானப்படக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடும். குரு செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகள் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். கிரக பிரவேசம், திருமணம், இப்படி நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்கள் வழியிலும் சுப காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். திருமணம் செய்து கொள்வது நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா, எதிர்பாலினரிடம் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் வரும்போது கவனமாக இருக்கணும். கல்யாண மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா மனஸ்தாபம், பிரிவை ஏற்படுத்தி விடும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்.
கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் பெற்று பின்னோக்கி வருகிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது தைரியம் தன்னம்பிக்கை உண்டு. தொழில் நிமித்தமாக நீங்கள் தொழிலை கண்ணு கருத்துமாக செய்வீங்க. காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரத்துறை, யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றுவீர்கள். ஜென்ம ராசியிலே செவ்வாய் நேச நிலையில் இருக்கும்போது சளி, காய்ச்சல், இருமல், உடல் ஒத்துழைக்காதவாறு செவ்வாய் செய்து விடுவார். ஏன்னா செவ்வாய்க்கு பலம் இல்லை. 5, 10ஆம் வீட்டின் அதிபதி பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் வழியில் நீங்கள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழிலை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறையும். செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கோவப்படாதீங்க, நிதானமாக பொறுப்பாக செயல்படுங்க. கடகராசிக்கு 9ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது கூட்டு குடும்பத்திலே இருக்கும்போது தந்தையாருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளை காட்டும். தந்தை மகனுக்குள் பேசாத இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்திவிடும். தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. தொலைத்தொடர்புகள் மூலம், வெளிநாடுகள் மூலம் ஆதாயம் உண்டு. 8ஆவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும் போது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார். அஷ்டம சனியின் அவஸ்தைகள் கூடுதலாக இருக்கும். அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை கொடுக்கும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் கடகராசி என்பர்கள் தலையிடாதீங்க. மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடுறதை தவிர்த்து விடுங்க. மற்றவர்களுக்காக முன்னின்று போய் பஞ்சாயத்து பண்ணுறதை கடகராசி என்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு செல்லக்கூடிய நிலை சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். 5ஆவது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பிள்ளைகளுக்கு படிப்பு சார்ந்து செலவுகள் உண்டு. குரு பகவான் பார்வையில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும் போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிவராஜ யோகம் கடகராசி என்பதற்கு வேலை செய்யும். கடகராசிக்கு 3ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அவர் 2ஆம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. தொலைத்தொடர்புகள் மூலம் நீங்கள் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனச்சங்கடம் தான் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் ஆதாயம் பெறுவது கடகராசி என்பதற்கு குறைவு. லாபஸ்தானத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். தொழில்ஸ்தானத்தை நோக்கி செல்வது போல் செய்கின்ற தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் கண்ணு கருத்துமாக பார்த்துங்க. உங்கள் வேலை, உங்கள் தொழிலில் நீங்கள் கண்ணு கருத்துமாக இருக்கும்போது, கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கும் போது எந்த தடை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம். கோச்சாரத்திலே கடகராசிக்கு 7ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது கூடா நட்பு கேடாய் முடியும். நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாழ்க்கை துணை பேச்சை கேட்காம நீங்கள் ஜாம் கோம்னு செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பணம் விரயமாகும். கெட்ட பெயர் தான் உங்களுக்கு வரும். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது கடகராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்நிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில், குடும்பத்தில் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது பெண்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு சேர்த்தா போகிறார். கடகராசி என்பர்கள் 27 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கடப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.